அல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தராகிய தேவன் உங்களையும் என்னையும் மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்மளை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த காரியத்தில் தலை குனிஞ்சு வந்தீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டது போல வந்தீங்களோ, அந்த காரியத்தில் என் ஆண்டவர் இந்த காலவேள மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. அதைத்தான் கொஞ்ச நேரம் நான் உங்களோட பேச போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட கர்த்தர் பேசணும். அல்லேலூயா. அதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம். யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசுவா என்னும் பணிவிடைக்காரனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இவன் யாருக்கு பணிவிடைக்காரனாக இருந்தான் என்று சொன்னால், மோசே என்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவா. அல்லேலூயா. இந்த யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் பணிவிடைக்காரனாய் முதலாவது தொடங்கினான். இரண்டாவது, இவன் மோசேயின் ஊழியக்காரனாய் தன் ஊழியத்தை தொடங்கினான். மரிக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரனாய் மரித்தான் இந்த யோசுவா. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய துவக்கம் முக்கியமல்ல, ஒரு மனிதனுடைய முடிவு முக்கியம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, இந்த உலகத்தில் நம் தேவனோடு நடக்கிற தொடங்கும் போது எப்படி தொடங்கணும் அன்று அல்ல, இன்னைக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் எப்படியாப்பட்ட ஓட்டமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மோசே யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், யாரை கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்று சொன்னால், இந்த யோசுவாவை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. யார் கண்களுக்கு முன்பாக எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்களோ, எந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கல்லெறிந்து கொலை செய்ய துடித்தார்களோ, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக மோசேக்கு கிடைக்காத ஒரு மேன்மை யோசுவாவுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. அப்போது யோசுவாவுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. யாரு கண்களுக்கு முன்பாக? இன்று யார் கண்களுக்கு முன்பாக? உனக்கு எதெல்லாம் சத்துருவாய் தோன்றினதோ, யாரெல்லாம் உன்னை கல்லெறிந்து கொலை செய்ய துடித்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் குழி வெட்டினார்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்களோ, அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மையாக வைக்கப் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அவனை மேன்மையாக கர்த்தர் வைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த யோசுவாவிடத்தில் அநேக நற்காரியங்களை கர்த்தர் பார்க்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் தொடங்கும் போது பணிவிடை செய்கிற ஊழியத்தை தொடங்கினான். அல்லேலூயா. என்ன பணிவிடை செய்தான்? மோசேக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். அப்படின்னா ஆலயத்தை விட்டு, அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அவன் பிரியாது இருந்த ஒரு வாலிபன். அல்லேலூயா. இந்த யோசுவாவை குறித்து வேதம் இவன் ஒரு வாலிபன். அல்லேலூயா. வயதான காலத்தில் யோசுவா பணிவிடை செய்கிற ஊழியத்துக்கு வரவில்லை. வாலிப காலத்தில் அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய வந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு வாலிப காலத்தை நாம் தேவனுக்கு பணிவிடை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, வயசாகி போச்சு, இன்னும் என்ன செய்யலாம், கொஞ்ச நாளைக்கு இந்த ஆண்டவருக்காக எதையாவது செய்யலாம், ஏன்னா எனக்கு வயசாயிருச்சு, இன்னும் உலக வேலை செய்ய முடியாது. அப்படின்னா என்ன? உலக வேலை செய்ய முடியல, அதனால கொஞ்ச நாள் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. இல்லை கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறேன். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற காரியம் அப்படித்தான். வீட்டில் நல்லதை கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம், நல்ல பிள்ளைகளை கர்த்தருக்கு ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டோம்.
ஒரு சோதையா இருக்குது, ஒண்ணுக்கு உதவாதா இருக்குதுன்னா இதை கர்த்தருக்கு வேணா, ஊழியத்துக்கு வேணா ஒப்பு கொடுத்துக்கிறேன். அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோசுவாவை குறித்து சொல்லுகிறது, இவன் பணிவிடைக்காரனாய் இருக்க தொடங்கும் போதே இவன் ஒரு வாலிபன். அல்லேலூயா. வாலிப காலத்தை தேவனுக்கு கொடுத்தான். யாரை கர்த்தர் மேன்மையாக வைப்பாராம்? தன் வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கிறவர்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். நம்பர் 1. அல்லேலூயா. தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த யோசுவா தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தேவனுக்கு முதன்மையாக கொடுத்தான். அல்லேலூயா. தன் வாலிபத்தை முதன்மையாக கொடுத்தான். அல்லேலூயா. வாலிப காலத்தில் எத்தனையோ விதமான காரியம் இருந்த போதெல்லாம் அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. அந்த யோசுவாவை தான் கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனது உண்மைதான். செங்கடலை பிளந்தது உண்மைதான். யோர்தானை வற்ற செய்தது உண்மைதான். எரிகோவை தகர்த்தது உண்மைதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா மோசே பார்க்காத ஒரு எழுப்புதலை யோசுவா கண்கள் தான் பார்த்தது. அல்லேலூயா. மோசே நினைத்தார், நான் திக்குவாயும் மந்தவாயுமாய் இருக்கிறேன், இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், நான் எதை சொன்னாலும் என்னை கொலை செய்ய கல்லெறிய துடிக்கிறார்களே அப்படின்னு சொல்லி மோசே ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் சொல்வார், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு முன்பாகத்தான் இந்த யோசுவாவை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் யோசுவாவை மேன்மையாக வைத்திருப்பதற்கு காரணம், யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தன் வாலிப காலம் முழுவதும் தேவனுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான் யோசுவா. அல்லேலூயா. அவனை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு முதன்மையான வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்கு கொடுத்தால் உங்களை கர்த்தர் நிச்சயமாய் இந்த பட்டணத்திலும் உன் குடும்பத்திலும் உன் சமுதாயத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாவற்றிலையும் நீ உன்னை தேவனுக்கு முதன்மையாக கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் பணிவிடைக்காரனாய் இருந்தான், ஆசரிப்பு கூடாரத்தை விட பிரியாதிருந்தான். மூன்றாவது, இந்த யோசுவாவை கர்த்தர் மேன்மையாக வைத்திருப்பதற்கு ஒரு காரணம், இவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய், மோசேயுடைய ஊழியக்காரனாய் இருந்தான். அல்லேலூயா. தொடங்கும் போது பணிவிடைக்காரன், நடக்கும்போது இடையில நடக்கும்போது மோசேயுடைய ஊழியக்காரன், மரிக்கும் போது கர்த்தர் சொல்லுக அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மரித்தான். அல்லேலூயா. அவன் மோசேயின் ஊழியக்காரனாய் மரிக்கவில்லை, அவன் மரிக்கும் போது கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மரித்தான். அல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே என்ன, யோசுவா பயந்து கொண்டிருக்கிறார். ஐயா, மோசேயுடைய வார்த்தைக்கே இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதவர்கள், என்னுடைய வார்த்தைக்கு எப்படி ஆண்டவரை கீழ்ப்படிவார்கள்? யோசுவாவுக்குள்ள பயம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், பலம் கொண்டு திடமனதாய் இரு யோசுவா, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவேன் யோசுவா. அல்லேலூயா. அப்படின்னு கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அல்லேலூயா. யோசுவாவை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த யோசுவா கர்த்தரை சேவிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். வாலிபத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, இந்த யோசுவா அவன் வாழ்க்கை முழுவதும் தேவனை சேவிக்கிறவனாய், தேவனோடு நடக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. இந்த யோசுவாவை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நான் மேன்மையாக வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அநேகருக்கு நம்மளை கர்த்தர் ஏன் இந்த காரியத்துல இன்னும் இப்படி இருக்கிறேன், ஏதோ ஒரு காரியத்துல நம் கர்த்தரோடு நடக்கிறதை விட்டு உலகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் நடந்து கொண்டிருக்கிறோம்.
அதனால தான் நமக்கு ஏதோ ஒரு மேன்மை தடைபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த காலைவேளை சொல்லுகிறது, இல்லை, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல உன்னையும் மேன்மைப்படுத்துவேன். உன் சொந்த ஜனங்களுக்கு முன்பாக, உன் சொந்த காரியங்களுக்கு முன்பாக நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல உன்னையும் மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை சொல்றீங்க, என்னை மேன்மைப்படுத்துகிற நேரம் வந்துருச்சு? அல்லேலூயா. யோசுவாவை மேன்மைப்படுத்துவதற்கு காரணம், யோசுவா தேவனோடு நடக்கிறவராய் காணப்பட்டார். இந்த யோசுவாவை கொண்டுதான் கர்த்தர் கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. மோசே வழிநடத்தி வந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மரிக்கும் போது கர்த்தர் கொடுத்தது யோசுவா கரங்களில் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்பி கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கணும்னா அவன் கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமா இருந்திருக்கணும். அல்லேலூயா. சும்மா பொசுக்குன்னு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், ஒருத்தன் ஒரு நம்பிக்கையா ஒரு காரியத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கைக்கு அவன் எவ்வளவேனும் பாத்திரவனா இருந்தால் மாத்திரம்தான் ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு ஊழியத்தை கொடுக்கணும்னா கர்த்தர் ஒரு நம்பிக்கை நம்ம மேல வந்தா தான் ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம மேல நம்பிக்கை வந்தா தான் ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா கொடுக்க மாட்டார். இந்த யோசுவாட்ட இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை, கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுப்பதற்கு காரணம் அவன் கர்த்தரை சேவிக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நானும் என் வீட்டாரும் மோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாரும், நான் மாத்திரமல்ல. யோசுவா சொன்னா, நான் மாத்திரமல்ல, நான் வாலிப காலத்தில் நான் மாத்திரம் தான். இப்போ எனக்கு குடும்பம் இருக்குது, இப்போ எனக்கு ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் மாத்திரம் தேவனை சேவிப்பவனா மாற மாட்டேன். என் குடும்பமோ என்னை சார்ந்தவர்களோ கர்த்தரையே சேவிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி யோசுவா கர்த்தரை சேவிக்கிறவனாய் மாறினதுனால கர்த்தர் யோசுவாவை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவை கொண்டுதான் அங்கே பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. சுற்றி வந்த தேசங்களை, சுதந்தரித்து வந்த தேசத்தை, சுற்றி பார்த்து வந்த தேசத்தை, சுதந்தரித்த தேசத்தை இந்த யோசுவா என்கிற பணிவிடைக்காரனால தான், இந்த யோசுவா என்கிற ஊழியக்காரனால தான் கர்த்தர் பங்கிட்டு கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. பங்கிட்டு கொடுக்கும்படி அவங்க ஒரு காரியம் சொல்லுவாங்க. அதுக்கு முந்தின வசனத்துல, நாங்க மோசேக்கு கீழ்ப்படிந்ததை காட்டிலும் உமக்கு நாங்க என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். நீ சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் நாங்க என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம். அந்த வசனத்தை எடுக்கலாமா? எல்லா காரியத்திலும் நாங்க கீழ்ப்படிவோம். யோசுவாவை பார்த்து சொல்லுவாங்க அந்த ஜனங்கள்லாம். யோசுவா கலங்கிக்கிட்டு இருப்பார். யோசுவா பார்த்து இஸ்ரவேல் ஜனம் சொல்லுவாங்க, நீங்க கலங்காதீங்க, நீ கலங்காத யோசுவா, நாங்க உம்ம வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவோம். அல்லேலூயா. நாங்க மோசே கூட கீழ்ப்படியாம போனது உண்மைதான், ஆனா உம்ம வார்த்தைக்கு நாங்க நிச்சயமா கீழ்ப்படிவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? யோசுவா 3:14 வாசி. எந்த அதிகாரம்? 1:16. மைக் இல்லையா? மைக் இல்லையா? 1:16. யோசுவா 1:16. மைக் எடுத்து கொடுங்கடா. அல்லேலூயா. யோசுவா 1:16. அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் கட்டளையிடுகிறது எல்லாம் செய்வோம், செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடத்திற்கு போவோம், நீர் எங்களை அனுப்பும் இடத்துக்கு போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம், உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோட இருந்தது போல உம்மோடும் கூட இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. முறுமுறுத்த ஜனம், கல்லை தூக்கிட்டு மோசேய கொலை செய்ய வந்த ஜனம், முறுமுறுத்த ஜனம் இப்ப யோசுவாவை பார்த்து சொல்லுது, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கு என்ன செய்வோம், செவி கொடுப்போம். நீ சொல்லுகிறதெல்லாம் கேட்போம். ஏன்னா உங்க தேவனாய கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உம்மோடும் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
பாருங்க, ஒரு யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லி கூட உள்ள ஜனங்கள் யோசுவாவுக்கு சாட்சி சொன்னாங்க. அல்லேலூயா. நம்மளை குறித்து நம்மளை சுற்றி உள்ள ஜனங்க சாட்சி சொல்லணும், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அவங்களத்தான் கர்த்தர் என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினதுக்கு காரணம், அல்லேலூயா, அவன் பணிவிடைக்காரனாய் இருந்தான், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான், மோசேயுடைய ஊழியக்காரனாய் இருந்தான், மரிக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரனாய் மரித்தான். மாத்திரமல்ல, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிறவர்களாய் இருப்போம் என்று சொல்லி தானும் தன்னுடைய குடும்பமும் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் இந்த யோசுவா குடும்பத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஆகவே அவர்களை கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். உபாகமத்தின் புத்தகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற, இன்று நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிற, விதிக்கிற, சொல்லுகிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு, அவர் சொல்லுகிற இந்த தேவ சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள, பூமி நல்ல கவனமா கேட்டுக்குங்க, பூமியில் உள்ள உன் குடும்பத்தில் உள்ளவங்க மாத்திரமல்ல, இந்த பூமியில் உள்ள இந்த சிவகாசி பட்டணத்தில் நீ இருக்கிற கிராமங்கள் இருக்கிற சகல ஜனங்களில் பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மேன்மைப்படுத்த மாத்திரம் செய்ய மாட்டார், மேன்மையாக வைப்பார். யாரை மேன்மையாக வைப்பாரோ அவர் சத்தத்துக்கு உண்மையாய் நீ செவி கொடுத்தால் உன்னை கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லா ஜாதிகளை பார்க்கலாம், எல்லா ஜனங்களை பார்க்கலாம். இன்று அவருடைய சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுத்தால் இன்னைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. 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 எத்தனை பேர் ஆவியில இருக்கீங்க என்னோட? அல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. யாரை மேன்மைப்படுத்துவார்? உண்மையா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களை கர்த்தர் பூமியுள்ள சகல ஜனங்களிலும், சகல ஜாதிகளிலும், சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. 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 உண்மையாய் செவி கொடுப்பாயானால், செவி கொடுக்கிறதுல 2 விதமான செவி கொடுத்தல் இருக்குது. அல்லேலூயா. பொதுவா செவி கொடுக்கிறது இருக்கு, உண்மையா இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதுக்கு. உண்மையா யாரெல்லாம் இன்னைக்கு நீ செவி கொடுப்பாய் என்று சொன்னா கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தம் உன் தலை மேல இப்பொழுதே பலிக்கும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள, இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், அல்லேலூயா, அவன் உயர்ந்தவன், அவன் பெரியவன், அவன் கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் அவனை காட்டிலும் கர்த்தர் ஒன்னத்தான் மேன்மையாக என்னத்தான் அவர்களுக்கெல்லாம் மேன்மையாக கர்த்தர் வைக்க போகிறார். உண்மையாய் நீ செவி கொடுக்கும் போது நிச்சயமாய் உன்னை மேன்மையாக கர்த்தர் வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. 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 பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், அல்லேலூயா. நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொல்லுவீங்களா அவங்க பெரிய ஜாதி, அவங்க மேல் ஜாதி, அந்த ஜாதிகளுக்கெல்லாம் மேலான ஜாதியாய் உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் அது பக்கத்தில் ஒரு கமா போட்டிருக்குது. கமானா அதுக்கு அடுத்து தொடக்கம் இருக்குது, முற்றுப்புள்ளி வைக்கல, கமா போட்டிருக்கார். அல்லேலூயா. உண்மையா நீ செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. நீங்க மேன்மையா இருக்கிறது தான் தேவ சித்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மேன்மையா இருக்கிறது தான் தேவ சித்தம். அல்லேலூயா. பூமியில் உள்ள இந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரும் பார்க்கலாம் கர்த்தர்
கர்த்தர் என்னை மேன்மையாக வைக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. என்னை மேன்மைப்படுத்தத்தான் கர்த்தர் இந்த காலை வேளை என்னை இந்த ஆலயத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாருடைய கண்களுக்கு முன்பாக என்னை அற்பமாய் பார்த்த, என்னை கேவலமாய் பார்த்த, என்னை உதவாதவனாய் பார்த்த, என்னை உருப்படாதவனாய் பார்த்த அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைக்க போகிறார். நம்புறவங்கள தலைக்கு மேல கையை தட்டு. உன் குடும்பத்துக்கு வேணா நீ வேண்டாதவனா இருக்கலாம், உன் ஜனத்துக்கு வேணா நீ வேண்டாதவனா இருக்கலாம், ஆகாதவனா இருக்கலாம். ஆகாத உன்னதான் கர்த்தர் மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றி உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மையாக வைப்பார். சகல கோத்திரத்திலும் என்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அப்பா அப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதம் பாடும்போதே ஒரு மேன்மை வரட்டுமே, ஒரு மேன்மை உண்டாகட்டுமே, ஒரு மேன்மைப்படுத்துகிற அபிஷேகம் இந்த காலையில் பிள்ளைகள் இறங்குவதாக. இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். சகல ஜாதிகளை பார்க்கிறோம், நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். வைப்பேன், வைப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. அல்லேலூயா. உன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சுட்டார்னா உனக்கு ஐஸ்வர்யமும் கனமும் நீ தேடி போக வேண்டியதில்லை. உன்னை தேடி ஐஸ்வர்யம் வரும், கனம் வரும். உன்னை தேடி எல்லாம் நீ தேடி போற அத்தனையும் உன்னை தேடி வர்ற அளவுக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த என் ஆண்டவராலே முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் கண்களுக்கு முன்பாகத்தான், அவர்கள் கண்களுக்கு முன்பாக. யாரு கல்லெறிய துடிச்சானோ அவன் கண்ணுக்கு முன்னால தான். அல்லேலூயா. அவன் வாயினாலே சொல்றான், அல்லேலூயா. நாங்கள் மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல
உமக்கும் கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. ஏன்னா உம்மோடும் தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னோடு தேவன் இருக்கிறத அந்த ஜனங்கள் பார்க்க போறாங்க. எந்த ஜனங்க உன்னை அற்பமா பார்த்தாங்களோ அந்த ஜனங்க இவளோடு கர்த்தர் இருக்கிறார், இவளோடு தேவன் இருக்கிறார், இவ ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஐயா, இவ ஆராதிக்கிற தெய்வம் பெரியவர், உயர்ந்தவர், உன்னதர் என்று சொல்லத்தக்கதா அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார், மேன்மையாக வைப்பார் என் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தாம அவர் அறியாதவங்களையா மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அவன் அறியாதவனே அப்படி மேன்மையா இருந்தா அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் போயும் பிசாசோ கீழே உன்னை வைப்பா. உன்னை அவர்களை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக நிச்சயமா என் தேவன் வைப்பார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் என்ன மேன்மையாக நிச்சயமாய் வைப்பார் ஐயா. அல்லேலூயா. அற்பமா பார்த்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவுக்கு என்னை நிச்சயமாய் என் தேவன் மேன்மையாக வைப்பார். என்னை தேவன் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எந்த இடத்துல யார் அற்பமா பார்த்தாங்களோ அவங்க கண்கள் பார்க்க உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். எந்த ஜாதி சனம், எந்த குடும்பம் உன்னை அற்பமா பார்த்துச்சோ, எந்த குடும்பம் உன்னை ஆகாதுன்னு சொல்லி பார்த்துச்சோ, எந்த குடும்பம் உன்னை ஒதுக்குச்சோ, எந்த குடும்பம் உன்னை வேண்டான்னு சொல்லிச்சோ, எந்த குடும்பம் உன்னை அற்பமா பார்த்து உன்னை ஒதுக்கி வச்சாங்களோ அந்த குடும்பம் ஒரு நாள் வருகிறது. நீ வந்தாதான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் சொல்லத்தக்கதா உன்னைக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு மேன்மை உன்னை தேடி வருகிறது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. உலகம் எப்படி வேணாலும் பார்க்கட்டும், கர்த்தர் உன்னை மேன்மையாக பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் கையில் இருக்கிற தூக்கு நூலாய் உன்னை பார்க்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் உன்னை மேன்மையாக பார்க்குது. எவன் உன்னை அற்பமா பார்த்தா என்ன, கேவலமா பார்த்தான, எனக்கு ஒருவர் இருக்கிறார், உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். எப்படி மேன்மைப்படுத்துவாரோ, சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் சகல ஜனங்களை விட நான் என் நாமத்தை அறிந்திருக்கிற உன்னை மேன்மையாக வைப்பேன், மேன்மைப்படுத்தி வைப்பேன். மேன்மையாக வைப்பாராம், மேன்மைப்படுத்தி வைப்பாராம். எத்தனை பேர் புரியுது? மேன்மையாக வைப்பாராம், மேன்மைப்படுத்தி வைப்பாராம். அல்லேலூயா. Thank you daddy. அல்லேலூயா. மேன்மையாக வைப்பார், மேன்மைப்படுத்தியும் வைப்பார். அல்லேலூயா. ஒரு மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்தி அவங்க கண்கள் பார்க்க அவங்க பொறாமைப்படத்தக்கதாய் உன்னை கர்த்தர் உயரத்தில் வைப்பார், உன்னதத்தில் வைப்பார். அல்லேலூயா. என் தேவன் உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற கர்த்தர். அல்லேலூயா. உன்னை அற்பமா பார்க்கறானா? ஆமான் உன்னை அற்பமா பார்க்கறானா? முடிஞ்சிட்ட மொர்தெக்காய், நீ முடிஞ்சிட்ட. ஆமானுடைய பார்வைக்கு மொர்தெக்காய் அற்பமாய் பார்க்கப்பட்டான். அல்லேலூயா. அந்த ஆமான் கண்கள் பார்க்க அந்த ஆமானே வந்து வா, ராஜா ஏறுகிற குதிரையில வந்து ஏறி உட்காரு, ராஜா போடுகிற உடுப்பை உனக்கு போட்டு, ராஜா போடுகிற ராஜரிக வஸ்திரத்தை உடுத்தி, ராஜா போடுகிற முத்திரை மோதிரத்தினால உன்னை அலங்கரிக்க என் தேவனால வைக்க முடியும். எந்த ஆமான் உன்னை அழிக்க துடிக்கிறானோ அந்த ஆமான் கண்களுக்கு முன்பாகத்தான் மொர்தெக்காய்க்கு மேன்மை. இந்த காலவேளையில் எந்த ஆமானின் கிரியைகள் உனக்கு விரோதமாக உன்னை அழிக்க துடிக்கிறதோ அந்த ஆமானின் கிரியைகளுக்கு முன்பாகத்தான் உனக்கு ஒரு மேன்மை வருகிறது, உனக்கு ஒரு ஐஸ்வர்யம் வருகிறது, உனக்கு ஒரு கனம் வருகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமானின் பார்வைக்கு அற்பமா எண்ணப்பட்டான் மொர்தெக்காய். அல்லேலூயா. சொல்லுவான் அற்பமான யூதன். இந்த மொர்தெக்காய் அற்பமான யூதன்.
உன்னை இன்னைக்கு அப்படி பார்க்குறாங்களா? இவன் ஒரு அற்பமான மனுஷன், இவனை போச்சொல்லுன்னு சொல்கிறானா? அவன் பார்க்கிற வண்ணமா அந்த ஆமான் பார்க்க 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 அவனுக்கு ராஜரீக வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜா போடுகிற முத்திரை மோதிரம், ராஜா வருகிற பவனி அந்த அந்த மொர்தெகாய்க்கு கொடுத்தது போல இந்த காலைவேளை அற்பமா எண்ணப்பட்ட உனக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை தேடி ஒரு மேன்மை வருகிறது. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க எனக்கு ஒரு மேன்மை வருகிறது? ஹல்லேலூயா. அந்த மேன்மை யாரால வருகிறது? கர்த்தராலே வருகிறது. அதுதான் முக்கியம். உனக்கு மேன்மை மனுஷனால வரக்கூடாது. உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் கர்த்தரா இருந்தால், ஹல்லேலூயா, உன் மேன்மை சகல காரியத்தை பார்க்கலாம் அது மேன்மையாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. மனுஷனால் வருகிற மேன்மை அல்ல, இது கர்த்தராலே வருகிற மேன்மை. ஹல்லேலூயா. இது கர்த்தராலே ஆயிற்று. இது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை மேன்மையாக வைத்து உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ராஜாக்கள் மத்தியிலும் அதிகாரிகள் மத்தியிலும் உன்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அதுக்கு நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உண்மையாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது. ஹல்லேலூயா. எப்படி செவி கொடுக்கணுமா? உண்மையாய். எப்படி செவி கொடுக்கணும்? உன்னை அவர் மேன்மைப்படுத்தினா நீ என்ன செய்யணும்? உண்மையா செவி கொடுக்கணும். ஹல்லேலூயா. உத்தமமா பின்பற்றணும். மொர்தெகாய் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்றான். ஹல்லேலூயா. வைராக்கியமாய் நிற்கிறவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல, உனக்கு இருக்கிற பாடுகள்ல, உனக்கு இருக்கிற நிந்தையில, உனக்கு இருக்கிற அவமானத்திலையும் நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா கர்த்தர் உனக்காக அவர் வைராக்கிய வாஞ்சையாய் உனக்காக நிற்பார். நின்னவனை மேன்மைப்படுத்துவார். யாரை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார்? அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருடா நீ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்க விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனா இருக்கிற நீ யாரா? ஏன் தேவனை நிந்திக்கன்னு சொன்ன அந்த தாவீதைத்தான் கர்த்தர் மேன்மைப்படுத்தி அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருந்தார். அந்த சிங்காசனத்தில் தாவீதின் வேறும் காலை பிரகாசம் உள்ள வெளிவினை நட்சத்திரமாக இருக்கிற தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து ரட்சகர் வெளிப்பட்டார். வைராக்கியம் பாராட்டுகிறவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தரை கொடுத்த வைராக்கியம் இருக்கணும். அல்லேலூயா. சாதி வைரா இருக்கக்கூடாது, பண வைராக்கியம் இருக்கக்கூடாது, என வைராக்கியம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும், கர்த்தரை கொடுத்த வைராக்கியம். அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என் தேவன் யார் என்று எனக்கு தெரியும். அந்த வைராக்கியம் நம்ம ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கணும். அவங்கள கர்த்தர் மேன்மையாக வைப்பார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைப்பார். மொர்தெகாய் செஞ்ச காரியம் என்ன? நான் சொன்னேன், யோசுவா செய்த காரியம் பணிவிடைக்காரனாய் இருந்தான். இரண்டாவது, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். வாலிப காலத்தில் மோசேயுடைய ஊழியக்காரனாய் இருந்தான். மரிக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரனாய் மரித்தான். அது மாத்திரமல்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கிற, கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் கர்த்தர் மாற்றினான். அல்லேலூயா. அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் அத்தனையும் கர்த்தரை சேவிக்கிற குடும்பமாய் மாற்றினான். அதனால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் மேன்மையாக வைத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்மளை கர்த்தர் மேன்மையாக வைக்கணும். அல்லேலூயா. யோசுவா காரியத்தில் பார்த்த அந்த 5 காரியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். இன்னொரு மனிதன் மொர்தெகாய். இவன் ஒரு யூதன். யூதன் தேவனை தவிர எவனையும் வணங்கவும் மாட்டான், எவனையும் நமஸ்கரிக்கவும் மாட்டான். அல்லேலூயா.
யூதன் யாருக்கும் அடங்கவும் மாட்டான். யெகோவா தேவனை மாத்திரம் அவன் விசுவாசிக்கிறவனாய் காணப்படுவான். இந்த யூதனாயிருக்க மொர்தெகாய் அகாஸ்வேருவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. எதற்காக உட்கார்ந்திருக்கிறான்? தன்னுடைய மகளாகிய எஸ்தர் ராஜாத்தியாக்கப்பட்டு விட்டாள். ராஜாத்தி எப்படி இருக்கிறாளோ என்று சொல்லி அன்னிதினம் பார்ப்பதற்காக ராஜாத்தியுடைய அரண்மனைக்குள் போகவில்லை. இந்த யூதனாய் இருக்கிற மொர்தெகாய் ராஜாத்தி இருக்கிற அரண்மனையின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். இந்த யூதன் மொர்தெகாய். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறன்னு காரியம் அல்ல, யாருக்காக உட்கார்ந்து இருக்கிற அதுதான் காரியம். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல நிக்கிற அது காரியம் இல்லை, யாருக்காக நிக்கிற. அல்லேலூயா. எதற்காக நீ வைராக்கியம் பாரு, யாருக்காக வைராக்கியம் பாரு, அதான் முக்கியம். சாதிக்காக வைராக்கியமா, இல்லை என் குலத்துக்காக வைராக்கியமா? இந்த மொர்தெகாய் யெகோவா தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினான். அல்லேலூயா. யெகோவா தேவன் மொர்தெகாய்க்காக வைராக்கியம் பாராட்டினார். அல்லேலூயா. நடந்த காரியம், அந்த அகாஸ்வேரு ராஜாவின் அரண்மனையில அந்த ராஜாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஆமான் எல்லா அதிகாரமும் தனக்கு இருக்கிறது, தான் எல்லா அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆமான் நடந்து வரும்போது எல்லா ஜனங்களும் ஆமானுக்கு முன்பாக தாழ விழுந்து வணங்கினார்கள். இந்த யூதனாயிருக்கிற மொர்தெகாயோ யெகோவா தேவனை மாத்திரம் நான் வணங்குவேன், ஆமானா இருந்தாலும் அவன் அகாஸ்வேரு ராஜாவா இருந்தாலும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி நான் கையெடுத்து கும்பிடுகிற ஒரே ஒருவர் யெகோவா தேவன் மாத்திரம்தான். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பணம் கொஞ்சம் கிடைக்குதுங்கிறதுக்காக நான் அகாஸ்வேரு ராஜாவையோ ஆமானையோ வணங்க மாட்டேன், நான் யெகோவா தேவனை மாத்திரம் வணங்குவேன் என்று சொல்லி இந்த யூதன் மொர்தெகாய் வைராக்கியம் பாராட்டினதினால் ஒரு நாள் ஆமான் வரும்போது மொர்தெகாய் அமர்ந்திருக்கிறார். ஆமானுக்கு இந்த காரியத்தை குறித்து மிகவும் எரிச்சல் உண்டானது, கோபம் உண்டானது. இந்த அரண்மனையில் இருக்க எல்லாரும் என்னை நமஸ்கரிக்கும் போது இவன் யார் அப்படின்னு அவனை குறித்து விசாரிக்கும் போது தான் சொல்லுகிறார்கள், இவன் ஒரு யூதன், இவன் ஒரு யூதன், இவன் யெகோவா தேவனை தவிர வேற யாரையும் நமஸ்கரிக்க மாட்டான், யாரையும் வணங்க மாட்டான் என்று சொல்லும்போது ஆமானுக்கு அவன் மேல் கோபம் வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ ஒருவேளை பக்தி வைராக்கியமா இருக்கிறதுனால உன் குடும்பம் உன்னை கோபப்படுகிறதா, உன் சமுதாயம் உன்னை எரிச்சல் படுகிறதா, கவலைப்படாத. நீ பக்தி வைராக்கியமா என்னன்னா இந்த குடும்பம் உனக்காக நிற்கிறதோ இல்லையோ, பரலோகம் உனக்காக நிற்கும், பரிசுத்த தேவன் உனக்காக நிற்பார். ஓ ஓ ஒரு ஸ்தேவானுக்காக தேவன் எழுந்து நிற்க முடியும் என்று சொன்னா அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற உனக்காக பரலோகமே நிற்கும், உனக்காக பரலோகமே நிற்கும். எவன் நிற்கிறானோ இல்லையோ மொர்தெகாய்க்காக பரலோகம் நிற்கும். அல்லேலூயா. இந்த கால வேளையில யார் உனக்காக நிற்கிறாங்களோ இல்லையோ, யார் உனக்காக வர்றாங்களோ இல்லையோ, நான் சொல்லுகிற பரலோகம் உனக்காக வரும், பரலோகம் உனக்காக இறங்கி வரும். உனக்கு ஒரு காரியம் செய்யணும்னா எது கிரியை செய்தோ இல்லையோ, உன் சுய கிரியை செய்கிறதோ இல்லையோ, உன் திறமை கிரியை செய்தோ இல்லையோ, நான் சொல்லுகிற பரலோகம் உனக்காக, மொத்த பரலோகமும் உனக்காக கிரியை செய்கிற நாட்கள் வருகிறது இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஆமான் அழிக்க துடிக்கிறான், ஆமான் மனைவி அழிக்க துடிக்கிறாள். ஆமானின் நண்பர்கள் ஆமானுக்கு தவறான ஆலோசனை சொல்லுகிறார்கள். இவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கிற, ராஜாவுக்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற அற்பமா எண்ணப்பட்ட ஒரு யூதன், அவன் பார்வைக்கு அவன் அற்பமா எண்ணப்பட்டவன், பரலோக பார்வைக்கு அவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைக்கப்பட்டவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது தெரியல, நான் சொல்றது ஒரு நிமிஷம், எத்தனை பேருக்கு புரியுது தெரியல. ஆமான் பார்வைக்கு என்னமோ மொர்தெகாய் அற்பமா எண்ணப்பட்ட யூதன், ஆனா பரலோக பார்வைக்கு அவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த வேண்டிய ஒரு பாத்திரம். இந்த கால வேளையில உனக்கும் ஆண்டவர் அதான் சொல்றா, உன்னை இன்னைக்கு அற்பமா பார்க்கிறானா, அவன் ஒரு நாள் பார்க்கிறதுக்கு உன்னை மேன்மையாக வைக்கிறதுக்கு தான் அவன் கண்களுக்கு முன்பாக உன்னை கர்த்தர் அற்பமா வச்சிருக்கான். ஒரு நாள் வருகிறது, ஒரு நாள் வருகிறது, வானோர்
பூதளத்தோர் பூமியின் கீழுள்ள முழங்கால் யாவும் முடங்குகிற நாள் வருகிறது. அன்னைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி வைப்பதை அவர்கள் கண்கள் பார்க்கத்தான் போகுது. புரியுது? ஹல்லேலூயா. ஆமான் பார்வைக்கு மொர்தெகாய் வாசற்படியில் உட்கார்ந்திருக்கிற சாதாரண அற்பமா எண்ணப்பட்ட ஒரு யூதன். ஹல்லேலூயா. ஆனா பரலோக பார்வைக்கு எப்படி தெரியுமா? இந்த ஆமான் ஒரு நாள் போய், வா உன்னை ராஜா அலங்கரிக்க பார்க்குற, வா அதே அற்பமா எண்ணப்பட்ட அந்த ஆமான வச்சு கர்த்தர் அவனை அலங்கரிக்கிற நாள் உனக்கும். அதைத்தான் கர்த்தர் இந்த காலையில் சொல்லுங்க. எந்த இடத்துல உன்னை அற்பமா பார்த்தாங்களோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை அலங்கரிக்க போகிறார். மறுபடியும் சொல்லுகிற, உன்னை கர்த்தர் அலங்கரித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னையும் என்னையும் கர்த்தர் மேன்மையாக இல்ல மேன்மைப்படுத்தி வைக்க போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆவியில என் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. நான் பேசுகிற சத்தியம் ஆவியில இருந்தா தான் உனக்கு உள்ள போகும். அல்லேலூயா. வாசப்படியில் அற்பமா எண்ணப்பட்டவன். வாசப்படியில மொர்தெகாய் சாதாரண ஒரு அற்பமா எண்ணப்பட்ட யூதன் தான். அல்லேலூயா. அந்த அழிக்க வந்த ஆமான் பார்வைக்கு அவன் அற்பம் தான். அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் வருகிறது. இன்னைக்கு பார்க்குற அதே ஆமான் தான் இன்னைக்கு கொஞ்ச நாட்களில் சொல்ல போகிறான், எழுந்துரு, உனக்கு வேற சொக்கா மாற்றணும், உனக்கு வேற வஸ்திரம் மாற்றணும், உனக்கு வேற ராஜரீக வஸ்திரத்தை கத்த மாற்ற போகிறான். இப்போ வேணா உன்னை பார்க்கறதுக்கு அற்பமாக பார்க்கலாம், உன்னை கேவலமாக பார்க்கலாம், உன்னை ஆகாதவனா பார்க்கலாம், உன்னை ஒதுக்கி தள்ளலாம். ஒரு நாள் வருகிறது, அகாஸ்வர் ராஜாவின் அரண்மனையில் மொர்தெகாய் உயர்த்தப்படுகிற நாள் வருகிறது. இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அற்பமா பார்க்க போறியா? ஒரு நாள் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உனக்கு ஒரு மேன்மை வருகிறது. உன்னை மேன்மைப்படுத்த போகிறான். இது தீர்க்க தரிசனமாய் சிலவரோடு கர்த்தர் பேசுகிறார். சிலவரோட தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார். நீ அற்பமா எண்ணப்பட்டது உண்மைதான், நீ கேவலமா எண்ணப்பட்டது உண்மைதான், நீ ஒன்றுக்கு உதவாதவன் சொல்லி உண்மைதான். இன்னைக்கு வேணா நீ ஒன்றுக்கு உதவாதவனா இருக்கலாம். ஒரு நாள் வருகிறது, ஐஸ்வர்யமோ கனமோ உன்னை மேன்மைப்படுத்துகிற ஆசீர்வாதமோ உன் மேல வருகிறது சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. 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 Oh, thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. ஆமா, இவனுக்கு மாத்திரம் அழிவு இல்லையா? இந்த யூதன் மொர்தெகாயை மாத்திரம் அழிக்க நினைக்கலையா? அந்த ஆமான் மொர்தெகாய் வணங்குற தேவ ஜனம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களையோ அத்தனை வரையும் அழிக்கன்னு சொல்லி அவன் திட்டம் போட்டது உண்மைதான். ஹல்லேலூயா. அவனுக்கு தோற்று போன பிசாசுக்கே அப்படி ஒரு திட்டம் போட முடியும்னா, உன்னை அழிக்க திட்டம் போட முடியும்னா, உன்னை மேன்மைப்படுத்த துடிக்கிற ஆண்டவருக்கு உன்னை குறித்து ஒரு திட்டம் போட என் தேவனுக்கு முடியாதா? முடியாதா? முடியும். அல்லேலூயா. தோற்று போன அவனுக்கு உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் போட முடியும்னா, உன்னை உயர்த்த அவர் பலத்த கரத்துக்குள்ள உன்னை அடங்கி இருக்க சொன்ன அந்த ஆண்டவரால உன்னை மேன்மைப்படுத்த முடியுமா? முடியாதா? நிச்சயமாய் முடியும். அவனை மாத்திரம் அழிக்க நினைக்கலையா? அவனுடைய ஜனம், அந்த யூத ஜனம் மொத்த ஜனத்தையும் அழிக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆமான். அது மாத்திரமல்ல, அந்த ஆமான் 50 முழ தூக்கு மரத்தை செய்து வைத்து இந்த மொர்தெகாயை அதில் தொங்க விட வேண்டும் என்று சொல்லி ஆமான் திட்டம் போட்டு வைத்திருக்கிறான். யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ராஜாவுடைய கட்டளையை பெற்று அஞ்சல்காரர் மூலமாய் எல்லா தேசத்திலுள்ள யூதர்களையும் அழிக்க அவன் அஞ்சல்காரர் முறைமையின்படி
கடிதாசியை அனுப்பி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது சூசான் நகரம் கலங்கி இருந்தது. அல்லேலூயா. ஒரு கலக்கம் சூசான் நகரத்துக்குள்ள. யோ, நான் செத்தாலும் சாகிறேன், என் சனத்துக்கு வருகிற பொல்லாப்பை அழிவை என்னால எப்படி பார்க்க கூடும் என்று சொல்லி ஒரு எஸ்தர் ராஜாத்தி எழும்பி தானும் தன்னுடைய தோழிகளும் உபவாசம் இருந்து பரலோக ராஜாவை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அல்லேலூயா. மொர்தெகாய் கூட சொன்னார், உன் கணவராயிருக்கிற அகாஸ்வேர் ராஜாவை பார் என்று சொல்லி. எஸ்தர் ராஜாத்திக்கு தெரியும், இந்த அகாசு ராஜாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னா, இந்த ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா, ஏன் ராஜாவை நோக்கி பார்த்தா, ஏன் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சுன்னா, இந்த அகாஸ்வேர் ராஜாவுக்குள்ள இருக்கிற கண்ணில் இருந்த தூக்கத்தை ஏன் ராஜாவால் புடுங்க முடியும்னு சொல்லி அந்த எஸ்தர் ராஜாத்தி நினைச்சதுனால தான் அந்த ராஜாவை பார்க்கல, பரலோக ராஜாத்தை தன்னை உண்டாக்கின ராஜாவை நோக்கி பார்த்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இவன் சொன்னான்னு சொல்லி அகாஸ்வேர் சொன்னான், சாரி மொர்தெகாய் சொன்னான்னு போய் அகாஸ்வேரை பார்த்திருந்தா கலங்கி இருந்த சூசான் நகரம் கலக்கத்திலே இருந்திருக்கும். அல்லேலூயா. அவன் இந்த ராஜாவை பார்க்கல, அவன் அந்த ராஜாவை பார்த்தா. அல்லேலூயா. அவனுக்கு தெரியும், இந்த ராஜாவை பார்த்தா வேலை ஆகாது, அந்த ராஜாவை பார்த்தா என் வேலை சுலபமா முடியும்னு சொன்னா. அல்லேலூயா. நடந்தது என்ன? எஸ்தர் ராஜாத்தி புசியாமலும் குடியாமலும் உபவாசத்தில் இருந்து தானும் தன்னுடைய தோழிகளும் யூத ஜனத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, அகாஸ்வேர் ராஜா நைட்டு தூக்கத்துக்கு போறாரு, அவரால் தூங்க முடியவில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிற நீ முழங்கால் போட்டா எவனுக்கெல்லாம் தூக்கம் வராமல் இருக்கணுமோ அவன் கண்ணில் இருக்க தூக்கத்தை கத்தரால புடுங்க முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீ ஜெபம் பண்ண, நீ முழங்கால் போட்ட, எதுக்கு தெரியுமா? கத்தர் உன்னை இரவுல முழங்கால் போட சொல்றார். சிலவருடைய தூக்கத்தை கத்தர் புடுங்கணும். சிலவர் உனக்கு விரோதமாய் திட்டம் போடுகிற திட்டங்களை கத்தர் அதமாக்கி போடுகிறதான் ஓ முழங்கால கத்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். சபையே, தேவ பிள்ளையே, தேவ பிள்ளையே, முழங்கால முட்டக்கு. நடந்தது என்ன? முழங்கால் போட்டு சகோதரி இவ தோழிகளோடு உட்கார்ந்து ஜெபம் பண்றான். நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனத்துக்கு வருகிற பொல்லாப்பை என்னால் எப்படி பார்க்க முடியும்? என் ஜனத்தை அழிக்க ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, அகாஸ்வேர் ராஜாட்ட கூட நான் போக முடியாது, ஆனா உங்ககிட்ட வர முடியும். அல்லேலூயா. அகாஸ்வேர் ராஜா ஒருவேளை பொற்செங்கோல நீட்டினா தான் போக முடியும், ஆனா என் ராஜாட்ட எப்ப வேணாலும் நான் வர முடியும். அல்லேலூயா. அகாஸ்வேர் ராஜாட்ட போனா பொற்செங்கோல் எப்ப நீட்டப்படுகிறதோ அப்பதான் அதை தொட முடியும். ஆனா என் ராஜாட்ட, நீ ஆராதிக்கிற ராஜாட்ட நீ எப்பனாலும் போய் அப்பா பிதாவேன்னு சொல்லி நீ கூப்பிடும் போது அந்த ராஜா உனக்கு செவி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இதை அறிந்த எஸ்தர் தன்னுடைய பரலோக ராஜாட்ட போய் மண்டியிட்டார். அல்லேலூயா. நடந்த காரியம், பரலோக ராஜாட்ட இவ விழித்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்ச போது, என் பிள்ளையே விழிச்சிருச்சுன்னா உனக்கு என்னடா தூக்கம் வரும்னு சொல்லி அந்த அகாஸ்வேர் ராஜா கண்ணில் இருக்கிற தூக்கத்தை கத்த ஒரு ராத்திரியில் எடுத்து விட்டார். அல்லேலூயா. உனக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா எவனுக்கு கண்ணில் கத்த தூக்கம் வராம வைக்கணுமோ அவன் கண்ணில் தூக்கத்தை வர விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக கர்த்தர் உன்னை செய்ய நினைச்சானா அதை எவ்வளவு பெரிய கொம்பனாலும் சரி, உனக்காக செங்கடலா இருந்தா கூட அதை ரெண்டாக பிளந்து உனக்காக பாதையை உண்டாக்க உன் தகப்பனால முடியும்னா இந்த அற்ப காரியத்தை என் ஆண்டவரால உனக்கு செய்யாம எப்படி இருக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். யாவில நல்லா தெரியுது, அநேகருடைய கேள்விகளுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நடந்தது, அகாஸ்வேர் ராஜா தூக்கத்துக்கு போகும்போது தூக்கம் வரவில்லை. புத்தகத்தை எடுத்து புரட்டி பார்க்கிறார். அங்க அகாஸ்வேர் ராஜாவை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் எழும்பின போது அந்த கூட்டத்துக்கு விரோதமாக எழும்பி
இந்த அற்பமா எண்ணப்பட்ட யூதன் மொர்தெக்காய் அவர்களுக்கு விரோதமாக அகாஸ்வேர் ராஜாவை காப்பாற்றினதை அந்த புத்தகத்தில் எழுந்திருந்தது. அல்லேலூயா. பாருங்க, முழங்கால் ஒருத்தி போட ஆரம்பிச்சா தூக்கம் புடுங்க வேண்டியவன் கண்ணில் கத்தர் புடுங்கிட்டார். அல்லேலூயா. கலங்கி இருக்குது சூசா நகரம். அவ்வளவுதான். மொர்தெக்காயுடைய ஜனங்களை ஆமான் அழிக்க போகிறான். தூக்கு மரம் வேற செய்யப்பட்டுருச்சு. அங்க சகோதரர்களும் அவன் மனைவியும் சந்தோஷமா இருக்கிறான். இன்னைக்கு எப்படினாலும் தூக்கு மரத்தில் தொங்க விட்டுலான்னு சொல்லி. அல்லேலூயா. இங்க நடந்தது அதற்கு முன்பாக இரவுல நைட்டுக்கு நம்ம ராஜாவுக்கு தூக்கம் வர விடாதபடி அந்த ராஜா அவன் கண்ணில் இருக்க தூக்கத்தை புடுங்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்து இதுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்கும்போது ஒன்றும் செய்யலன்னு போது ஆமானை வர சொல்லுகிறான். ஆமான் வேகமாய் வருகிறார். ராஜா ஆமான்ட்ட ஒரு கேள்வி கேட்பார். அந்த வசனத்தை எடுக்கலாமா? ராஜா கணம் பண்ணுகிறவனுக்கு ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு மேன்மைப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. இங்க ஆமான் நம்மளை தவிர ராஜா யார, நம்ம தான் ராஜாவுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறோம், நம்மளை தவிர ராஜா யாரை உயர்த்த போறாருன்னு சொல்லி ஆமானுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. என்னென்னலாம் கேட்கிறான்னு பாருங்க, என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றான்னு பாருங்க. ஒரு லிஸ்டே கொடுக்கிறான் ஆமான். என்ன லிஸ்ட் கொடுக்கிறான்? அதற்கு ஆமான் என்னை அன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார்? யாரை மேன்மைப்படுத்த போகிறார்? இந்த அரண்மனையில் என்னத்தான் ராஜா மேன்மைப்படுத்துவார், என்னதான் கனப்படுத்துவார் என்று தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்திக் கொள்ளுகிற ராஜ வஸ்திரம். ஹல்லேலூயா. இது யாருக்கு நினைச்சு சொல்றான்? ஆமானு தனக்குத்தான் ராஜா உடுத்திக் கொள்வார்னு சொல்லி ஆமான் சொல்றான். ஹல்லேலூயா. பட்சிக்கிற இடத்துல பட்சணத்தை வர வைக்கிற கர்த்தர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. எவன் அழிக்க நினைக்கிறானோ அவன் கைனாலேயே ராஜ வஸ்திரத்தை உடுத்தி அழகு பார்க்கிற கர்த்தராக நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. சத்துரு கண்கள் காணத்தான் உனக்கு மேன்மை. ஹல்லேலூயா. சத்துரு கண்கள் காண கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிற நிச்சயமாய் ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிப்பிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ராஜா கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு அலங்கரித்த பின்பு அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து. நகர வீதியில ஒரு அரண்மனைக்குள்ள மாத்திரம் அவனை உயர்த்தக்கூடாது ராஜா. அவனை எங்க உயர்த்தணும்? அவனை எங்க மேன்மை வைக்கணும்? நகர வீதியில சிவகாசி பட்டணத்துக்குள்ள, விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள எல்லா தெருக்களிலும் ராஜா ஏறுகிற அந்த வாகனத்துல ஏற்றி நகர வீதியில உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அல்லேலூயா. யார நினைச்சு சொல்றாரு? தனக்குத்தான் இந்த மேன்மையில ராஜா செய்ய போகிறார்னு சொல்லி யார் சொன்னா? ஆமான் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பட்சிக்கிற இடத்துல தான் பட்சணத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா. எவன் அழிக்க நினைக்கிறானோ அவன் வாயிலிருந்தே கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு சொல்லி செஞ்சு அதையெல்லாம் ஒன்றுமில்லாம கொண்டு வந்து நீ என்ற சொன்ன அத்தனை யாருக்கு செய்ய? மொர்தெக்காய் செய். வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமா தாமதம் பண்ணாத நீ சொன்னபடி. அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் இவ்வளவு நாள் உனக்கு தாமதமான காரியத்தை கர்த்தர் சீக்கிரமா இந்த காரியங்களை செய்ய போகிறான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி சீக்கிரமா வஸ்திரத்தை கொண்டு வா, குதிரையை கொண்டு வா, அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருக்கிற அந்த மொர்தெக்காய்க்கு கொண்டு போய் அந்த ராஜ வஸ்திரத்தை உடுத்து ராஜா போடுகிற பொன் மோதிரத்தை போட்டு அந்த வீதிகள்ல ராஜா கணம் பண்ண விரும்புகிற அந்த மொர்தெக்காய்க்கு செய். ஒன்றும் குறையாமல் செய். நீதான் சொன்ன
ஆமான் நான் சொல்லல, நீ தான் சொன்ன. அழிக்க நீ தானே நினைச்ச, நீ தானே தூக்குமர செஞ்சு வச்ச, நீ தானே எப்படியாவது மொர்தெகாயை கொல்ல நினைச்ச. ஓ வாயினால ஓ வாயை வச்ச ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி நான் சொல்ல வைப்பேன்னு சொல்லி அந்த ராஜா திட்டம் போட்டார். இந்த ராஜா வாயில் அதை போட்டார். இந்த ராஜா மூலமா இந்த மொர்தெகாய் என்கிற ராஜாவுக்கு ராஜ வஸ்திரம் இப்போ உடுத்தப்பட்டது. இந்த காலவெல்ல உன்னை அழிக்க நினைக்கிற அந்த ஆமானின் கிரியைகளுக்கு இந்த காலவெல்ல கத்த முற்றுப்புள்ளி வைக்க மாத்திரமல்ல, அந்த ஆமான் மூலமாகவே உன்னை கத்த உயர்த்த போகிறார். நீ சொன்ன எல்லாவற்றையும் தவறாதபடி பார் என்றான். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தா அற்பமா எண்ணப்பட்டான். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா உன்னை கர்த்தர் அலங்கரிப்பார். நான் சொல்லுறேன், எத்தனை பேருக்கு புரியுது? நீ கர்த்தருக்காக ஒருவேளை இன்னைக்கு கேவலமா எண்ணப்படலாம், ஒருவேளை கர்த்தருக்காக ஒருவேளை நீ வைராக்கியமா இருக்கிறனால உன்னை அற்பமா எண்ணப்படலாம். ஒரு நாள் வருகிறது, ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை இதெல்லாம் உனக்கு போடப்பட்டு உன்னை அலங்கரித்து குதிரையின் மேல் ஏற்றி கர்த்தர் ராஜா உலா வருகிற ராஜ அந்த வீதிகள்ல கர்த்தர் உன்னை கொண்டு வருக மாத்திரமல்ல, அவர் கையில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கர்த்தர் அந்த அகாசுவேர் ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. சாரி, மொர்தெகாய் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கலங்கி இருந்த சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி வந்தாயோ, எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு வந்தாயோ, அந்த காரியத்தை கர்த்தர் காலவெல்ல மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எந்த ஆமான் அழிக்க நினைச்சானோ அந்த ஆமான வச்சு, எந்த ஆமான் உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறானோ அந்த ஆமான வச்சு கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுது? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில உலாவிடும்படி செய்து, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அவனுக்கு முன்பாக கூறினான். மொர்தெகாய் அரண்மனை வாசலுக்கு திரும்பினான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடு போட்டு தன் வீட்டுக்கு உன்னை அழிக்க நினைச்ச ஆமானுக்கு, அவனுக்கு அழிக்க வைராக்கியமா நின்றவனுக்கு ராஜ வஸ்திரம், உன்னை அழிக்க நினைத்த ஆமானுக்கு முக்காடோ ஒரு துக்க வஸ்திரத்தை கர்த்தர் உடுத்தினா. இந்த கால வேளையில உன்னை அழிக்க நினைத்தவனுக்கு கர்த்தர் சஞ்சலத்தை உண்டு பண்ண போகிறான். அவன் தலையில முக்காடு போட வைக்க போகிறான். கைகளை தட்டு நீ வீட்டுக்கு திரும்ப போகும்போது உனக்கு கர்த்தர் காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல இங்கே மொர்தெகாயுடைய காரியம் ஜெயமாய் மாறினது. கலங்கி இருந்த சூசான் ஆர்ப்பரித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ஒரு காரியம் நடந்தது. வீட்டுக்கு போறான், அங்க பொண்டாட்டி சகோதரர்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. நீ மொர்தெகாய்க்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்கிட்ட. நீ மொர்தெகாய்க்கு முன்பாக எப்படி போக ஆரம்பிச்சிட்ட? தாழ்ந்து போக ஆரம்பிச்சிட்ட. ஒருவன் எவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுகிறான். எவன் உயர்த்தப்படுகிறானோ, எந்த ஆமான் உயர்த்தப்பட்டானோ அந்த ஆமானை குறித்து அவன் பொண்டாட்டி அவன் சகோதரர்லாம் சொல்றாங்க, நீ மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினீர். வார்த்தை வரும்போதே எவன் உனக்கு முன்பாக தலையை உயர்த்தி கொண்டிருந்தானோ அவன் தாழ்ந்து போக தொடங்கி விட்டான். தாழ்ந்து போக கர்த்தர் தாழ்த்து போடுவார். ஹல்லேலூயா.
தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவரை மேற்கொள்ளாமலும். ஹல்லேலூயா. அவனுக்கு முன்பாக தாழ்ந்து அவனை மேற்கொள்வ ஒன்ன அவன் மேற்கொள்ள கர்த்தர் விட மாட்டார். அவருங்க நீ யூத குலமானா நீர் அவனை மேற்கொள்ளாமலும் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம். அவன் யூதன், அவன் தேவன் யெகோவா. அவன் தேவன் யெகோவா இருந்தா நீ அவனுக்கு முன்பாக தாழ்ந்து தான் போவ. அவனை உன்னால மேற்கொள்ள முடியாது. ஒரு நாள் வருகிறது உன்னை எவனாலும் மேற்கொள்ளாதபடிக்கு உன்னை மேன்மையாக வைக்கிற, உன்னை மேன்மைப்படுத்துகிற, உன்னை மேற்கொள்ளுகிற, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற அவனை நீ மேற்கொள்வாய். அந்த மேற்கொள்ளுகிற அபிஷேகம் யூதனானால், அவன் யூதனானால் நீ நிச்சயமாய் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போக தொடங்குவது நிச்சயம். நிச்சயம் நம் சொல்லுகிறது. கலங்கி இருந்த சூசான் நகரம் ஆர்ப்பரித்தது. வசனத்தை வாசிக்கலாம். கலங்கி நின்ற சூசான் ஆர்ப்பரித்தது. ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். முடிக்க போகிறேன். அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுங்க. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளைமான வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. கலங்கியிருந்த சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கி கொண்டிருந்தாயோ அந்த கலங்கிற காரியத்தை கர்த்தர் மகிழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். மகிழும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீ மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை பெரிய காரியங்களை உனக்கு செய்ய போகிறார். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை ஆவியில சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. எப்படி நாம் மேன்மைப்படுத்த போகிறோம்? அல்லேலூயா. உன்னை அழிக்க நினைச்சவன் கண்களுக்கு முன்பாக தான் உனக்கு மேன்மை. அல்லேலூயா. உன்னை ஒழிக்க நினைச்ச, உன்னை ஒழித்து கட்டன்னு எவன் நினைச்சானோ அவன் கண்கள் பார்க்கத்தான் உனக்கு மேன்மை. அல்லேலூயா. அவன் உன்னை அற்பமா பார்த்தானோ அவன் கண் உன்னை ஆச்சரியமா படத்தக்கதான் உனக்கு மேன்மை. சாதாரணப்பட்ட மேன்மை இல்லை. ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, அலங்கரிப்பு, ராஜா போட்டிருக்கிற முத்திரை, மோதிரம், அதிகாரம் எல்லாம் ஆமான் கையிலிருந்து மொர்தெகாய்க்கு. அதுக்கு மொர்தெகாய் செய்த ஒரே ஒரு காரியம், அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம், அவனுக்குள்ள இருந்த வைராக்கியம். நான் தேவனை தவிர எதை கொண்டும் நான் வணங்க மாட்டேன். காலவேளையில் எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை தவிர, தேவனுடைய பிரசன்னத்தை தவிர வேற எதை கொண்டு நான் விரும்ப மாட்டேன். அப்படி சொல்லுகிறவர்களை மொர்தெகாயை உயர்த்தினது போல உங்களையும் கர்த்தர் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்த பாருங்க. வாசல்ல கிடந்த மொர்தெகாயை கர்த்தர் மேன்மைப்படுத்த முடியும்னா, புதிய ஏற்பாட்டில் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ அவர் நாமத்தை மறுதலியாம இவ்வளவு பாடுகள் மத்தியிலும், இவ்வளவு நிந்தை மத்தியிலும், இவ்வளவு அவமானத்து மத்தியிலும் நீ அவரை தேடி வருகிறனால உனக்கு நிச்சயமாய் கர்த்தர் மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை நிச்சயமாய் மேன்மைப்படுத்தி தான் ஆவார். ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 29வது அதிகாரம், புத்தகம் 29வது அதிகாரம்
11, 12 வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உடையவைகள். ஒண்ணா பாருங்க. கர்த்தாவே, மாட்சிமையும் சொல்லுங்க. மாட்சிமை, வல்லமை, மகிமை, ஜெயம், மகத்துவம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். இந்த உலகத்துல காண்கிற எல்லாம் உடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வரியமும் கனமும். சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. ஐஸ்வரியமும் சொல்லுங்க. எல்லா கையை வைத்து சொல்லுங்க. ஐஸ்வரியமும். எல்லா வாய்களை சத்தமா சொல்லுங்க. ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும். கைகளை தட்டலாமா? எவரையோ இந்த காலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற இந்த இவரையோ மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் யாருடைய கரத்தினால் ஆகும்? உம்முடைய கரத்தினாலே ஆகும். ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது. தேவரீர் ஆளுகை செய்கிறீர். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உம்முடைய வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற போகிறேன். எனக்கு ஒரு மேன்மை வருகிறது. எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் வருகிறது. எனக்கு ஒரு கனம் வருகிறது. கையை தட்டு. ஐஸ்வர்யம் வருகிறது. கனம் வருகிறது. ஒரு மேன்மை வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அரணான கோட்டையும் பெலனுமானவர். ரட்சணிய கொம்பானவர். அல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். என் நம்பிக்கை அவரா மாத்திரம் இருக்குமே என்று சொன்னார். அவர் நிச்சயமாய் என்னை மேன்மைப்படுத்த வல்லமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாய் என்னை மேன்மைப்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்க என்னை மேன்மைப்படுத்துவார். என்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் என்னை மேன்மைப்படுத்தி என்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைக்க முடியும். என ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும். என்ன போயா மேன்மைப்படுத்துவே? கத்த சொல்ல ஒன்னத்தான் கத்த மேன்மைப்படுத்துவா. இந்த காலை வேளை வந்திருக்கிற ஒன்னத்தான் கத்த மேன்மைப்படுத்துவா. யாரு கண்களுக்கு முன்பாக உன்னை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் கேவலமா பார்த்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேண்டான்னு ஒதுக்கினாங்களோ, அவங்க கண்கள் காண உன்னை மேன்மைப்படுத்துவா. அல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், யோசுவாவை போல இருக்கணும், மொர்தெக்காயை போல இருக்கணும். இருப்பீர்கள் என்று சொன்னா எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமமுடைய அவர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அவர் கரத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவர் கரத்திலே வல்லமை இருக்கிறது. அவர் கரத்திலே உங்களை உயர்த்துகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. சூசான் நகரம் தான் கலங்கி கொண்டிருந்த சூசான் தான் ஆர்ப்பரிக்க வைக்க முடியும்னா உன் கலக்கமான சூழ்நிலையும் கூட என் ஆண்டவர் இந்த காலவேளை அதை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். உங்களை மென்மேலும் மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார்.